சுவாமி. அப்ப பார்த்தார் இந்த நாகராஜ அம்மா அன்று எழுதியவன் ஒருபோதும் அழித்தெழுத மாட்டான். எம்மா நாகவல்லி இன்னாருக்கு இன்ன நேரத்தில் இதுதான் நடக்கும்னு தலையத்து எழுதியிருக்கான். எழுதியிருப்பான், அதான் நடக்கும். ஆமா இல்லையா? ஆமா. அத போல பாண்டு மகாராஜன் தேவி குந்தி சரி பஞ்சபாண்டவரை பெத்தான்னு திருதராச மனைவி ஐயா பழவிகள் எடுத்து வயிற்றுல இடிச்சா. இன்னும் வசமா கட்டிக்கிட்டான். கொஞ்சம் பரிசா தெரியட்டும்னு அவ பிள்ளைய பத்துட்டாலும் இவன் வயிற்றுல இடிச்சு இல்லையா? உலக கொண்டு இடிச்சு. அத போல அன்றி எழுதியவன் ஒருபோதும் அழித்தெழுத மாட்டான். இன்னாருக்கு இன்னதான் நடக்கும்னே அன்றைக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருப்பான் இல்லையா? அத போல நீ அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் என்று ஆறுதலும் தேறுதலும் விட துரைத்தார். ஆக எல்லை எல்லை சொல்லாலும் ஆறலைய தேரலை அவளுடைய திருமண அப்பேற்பட்ட பெண் கொடியா இந்த நாக கண்ணி பெண்ணவர் என் கணவா மன்னவர் எனக்கு மதள வந்து கிடைப்பதப்போ என் மறக்க வேலை தீர்வதப்போ எனக்கு பிள்ளை வந்து கிடைப்பதப்போ பெருங்க வர தீர்வதப்போ என் கணவா ராஜமல்ல நான்தானோ பெண் பிறந்த நான்தானோ நாட்டில் வேற பெண் இல்லையோ. ஐயா எங்கனவா வல்ல நான்தான பெண் பிறந்த இந்த நாட்டில் வேற நான் கையால் வளர்த்தவோன கையார அந்த கரும்போன அவடி கையால் வளர்த்தவோன கரும்போன மலடா வேலியில மேய்ந்துவர் வெள்ளாடு மலடா மந்தையிலே வைந்து வரும் அந்த மயில பசு மலடாட்டே கண்டாளி என்ன பாவத்தை நானும் செய்த வாதலில வைத்த மரம் வகை வகையா காய்க்கும் மரம் வகை வகையா காயாமல் நவமுசத்தில் தாழ்மையா வகை வகையா காய்ப்பதப்போ வகை வகையா காய்ப்பதப்போ நவமுசத்தில் சேர்வதப்போ என்று இந்த நாகக்கண்ணி நாகராஜனிடத்திலே சுவாமி என் கணவா ராஜமன்னா மன்னவா மணவாளா பாதவத்தை நான் தான் மலடா போனோம்னு நினைச்சா வயிற்றுல அடிச்சேன். நான் கையால தொட்டு வளர்த்தனே. என்னது என்னது அந்த கருப்பு பூனை கை பிடிச்சி நல்லா வளர்த்தல கை பிடிச்சி அந்த கரும்பூனையும் மலடா போச்சே. பூனையும் மலடா போச்சே கரும்பூனை அதுவும் வெறும் வயிறா கிடக்க. ஆமா வேலியில மைண்டு வரும் பத்தேடா என்னது அந்த வெள்ளாடு வேலியில வெள்ளாடு. ஆமா அந்த வெள்ளாடும் இல்லாம மலடா போச்சு.
அது ஒரு குட்டி போட மாட்டேங்க. ஆமா மந்தையில மயில்டு வரும். மயில பசு அந்த மயில பசுமலா மலடா போச்சு. நல்ல கொழுப்பு எரிமை கிடக்கு. பாதவத்திலும் கையால தொட்ட இனமெல்லாம் மலடா போச்சு. முருங்கப்பர மரத்தை பூ கூட காய்க்கலையே. பூ பூக்கலையே. பாதவத்தி நான் தான் மலடுன்னு நினைச்சா மனசுல என்னம்னா நான் தொட்டதெல்லாம் மலடா இருக்கு. ஆவிப்பட்ட இடம் பூரா மலடா போதே. என் கணவாராழவெல்லாம் மன கொல்லையோரம் ஒரு மர கொல்லையோரம் ஒரு மர அது கொலை கொலையா குடும்பத்தார்க்கு இழப்பமானம் குலை குலையா காய்ப்பதப்போ நான் குடும்பத்தோடு சேர்வதப்போ என் கணவா ராஜமன்னா எல்லையோரம் ஒரு மரமா ஏலக்கா காய்க்கு மரம் ஏலக்கா காயாமல் நாம இனத்திலையும் தாழ்மையா ஏலக்கா காய்ப்பதப்போ ஏலக்காய் இனத்தாரோடு அவரிஜாலையோரம் ஒரு மரமா ஜாதிக்கா காய்க்கும் மரம் ஜாதிக்கா காயாமல் சனத்திலையும் தாழ்மையானோ ஜாதிக்கா காய்ப்பதப்போ இதனாக கண்ணி பெண்கொடிய நான் ஜனத்தாரோடு சேர்வதேப்போ எங்கனவா மன்னவர பிஞ்சு நல்ல புளிய மரம் பின்னரோடும் ஆலமரம் பிஞ்சிலகாய் காயாமல் பின்னரோடி என்ன பலன் கண்ணு நல்ல புளிய மரம் கவரோடும் ஆலமரம் அதுவும் கண்ணில காய் காயாமல் கண்ணீர காய் காவி கவரோடி நாகக்கண்ணி நாகராஜனிடத்தில் மதலை இல்லை குழந்தை இல்லை பிள்ளை இல்லை என்று அழுது புலம்பும் போது அம்மா அம்மா பிள்ளையை பெற்றவர்கள் எல்லாம் என்ன பேரும் புகழ அடைஞ்சிட்டாங்க. என்ன பேர் மவுசு கட்டிட்டு என்ன கொடி பறக்காங்க கொடி கட்டி நல்ல பிள்ளைகளை பெற்றோமானா நடுத்தர வீதியில நடந்து போகும்போது நெஞ்ச நிமித்தி தலை நிமிந்து போகலாம். 4 பேர் கூடி பேசுவாங்க. பிள்ளையை பத்தா இன்னார் மாதிரி பிறண்டுமான 4 பேர் சொல்லுவான். அந்த புண்ணிய மாதிரி பிள்ளை வரணும். ஒரு மாதிரிப்பட்ட பிள்ளையெல்லாம் பெத்துட்டு ஊருக்கு அவதாரம் கட்டுறதுக்கு அந்த பிள்ளைய பெறாமலே இருந்திருக்கலாம். அந்த புள்ளிய கருவிலே கலைச்சிருக்கலாம். 1 லட்சம் ரூபாய் என்ன பிறக்கும் போதே நல்ல பிள்ளை கெட்ட பிள்ளைனா பிறகு எல்லாம் பிள்ளையாத்தான் பிறகு எல்லாம் நல்ல பிள்ளையாதான் பிறகு. எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையினுடைய வளர்ப்புல இருக்கு. வளர்ப்பதான் இருக்கு இல்லையா? நாகராஜனிடத்திலே ஒன்று சுவாமி மன்னா
மனிதனாக பிறந்த நாமளெல்லாம் ஒரு நாள் பிறந்தால் ஒரு நாள் மேலோகம் போய் தான் ஆகணும், இறந்தாகணும், இறந்துதான் ஆகணும். இரவாமல் இருந்தவர்கள் இவ்வுலகத்தில் யாருமே கிடையாது. மன்னவா நாகராஜா எவரும் கிடையாது. மேல் உலகத்தில் வாழ்பவர்களுக்குத்தான் பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, இரண்டும் கிடையாது. தெய்வலோக பிறவிகள் நரை திரை பிணி மூப்பு சாக்காலம் என்பது அவர்களுக்கு கிடையாது, கிடையாது. என்றும் 16. ஆமா, எப்போதும் என்று மார்க்கண்டேன். ஆமா, என்று 16. அதான் அதை போல சரி, இந்த மத்திய உலகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய ஜீவராசிகள் எதுவாக இருந்தாலும் சரி, என்ன பிறந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக இறந்தாக வேண்டும். அப்படி நாம் இந்த மண்ணை விட்டு சரி விண்ணுலகம் சென்றோமானால் என்ன சுவாமி சுவாமி நம் பெயரை சொல்லக்கூடிய அளவுக்கு நம் சந்ததிகளை விட்டு செல்லணும். நாளை ஒரு காலத்தில் ஆத்தாங்க அரவரைக்கு நமக்கு அழுது ஒரு பிள்ளை இருக்க கிடையாது. கம்மா கரவரைக்கு நமக்கு கருவழி ஒரு முதல்ல இருக்கா, பொட்டன் போட்டு கரைக்கிறது இருக்கா கிடையாது. குளத்தாங்க அரவரைக்கு நமக்கு குடந்தூக்கு ஒரு பிள்ளை இருக்கா கிடையாது. அதான் சொன்னா வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசு வையகம் இந்த மண்ணுலகம். பெண்ணா பிறந்தவள் பெண்மை என்ற பட்டத்தை பெற வேண்டுமானால் உலகத்தில் குழந்தை என்பது வேண்டும், ஒரு மதன பாக்கியங்கள் வேண்டும். பிள்ளை பெற்றாலும் போதாது, இல்ல அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு கண்டிப்பா வேணும். அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு என்னன்னு தெரியுமா? என்னது? அதுல ஒண்ணு இதுல டவுசர் ஒண்ணு பாவாடை ஒண்ணு. இந்த வியாபாரம் நடக்கும். அதான் உடுக்கார பாப்பா. சரி, நான் வியாபாரம் பார்க்க போறேன். டவுசர் ஆம்பளை பிள்ளை, சரி, பாவாடை பொட்ட பிள்ளை. அப்படி வரீங்க? ஆமா, அதே மாதிரி. ஆமா, ஆண் பிள்ளை ஒன்று பெண் பிள்ளை ஒன்று கண்டிப்பா வேணும். ஆம்பளை பிள்ளையா இருந்து பொட்ட பிள்ளை இல்லைன்னு வைங்க, இந்த உலகம் சும்மா இருக்குமா? என்ன சொல்லுவாங்க? ஆமா, பாதவத்தி பிள்ளைய பத்துட்டா, ஒரே ஆம்பளை பிள்ளையா பத்து வச்சிருக்கா. அழைதா போறீங்க, பெண்களை பெருத்த கிளம்பாங்க. நாலு ஒரு காலத்துல நம்ம போற இடத்துக்கு போனாலும் தலைமாட்டில இருந்து அம்மா மோசு மோசம் அப்படின்னு அழணுமே, அழுதுகிட்டு பூப்போல கம்மல முகதியை கழட்டுவல்ல. அது மட்டுமா? ஒரு அரிசி பெட்டிக்காக சண்டை போட வேண்டாமா? ஆமா, என்ன எனக்கு ரப்பர் வாலி எடுத்திருக்கா, எனக்கு ஈவாலி எடுத்திருக்கா, பித்தளை வாலி எடுத்தாம்பல்ல. அதான் குத்து பண்ணி எடுத்தா. அதுக்காட்டு ஒரு பெண் குழந்தை வேண்டாமா? வெறும் அரிசி அள்ளி போடுங்க, கத்திரிக்காய் வாழைக்காய் அப்பளம் கட்டில எடுத்து போடு. அதான் நிறைய அத மாதிரி மொத்தமா கிடைச்சிருக்க. ஆண் பிள்ளையா இருந்து பெண் பிள்ளை இல்லைன்னா பெண்ணடி எத்தவன். ஆமா, பெண்ணடி எத்தவாய்வா. இதே ஒரே பொட்ட பிள்ளையா இருந்து ஆண் பிள்ளை இல்ல பிள்ளை இல்லைன்னு வைங்க, அது சும்மா இருக்குமோ? சொல்லுவான். ஆமா, பத்துட்டா பிள்ளையா ஒரே பொட்ட பிள்ளையா பத்து வச்சிருக்கா. காலுக்குள்ளி கைக்குள்ளி நெடுஞ்சு கிடக்குங்க. நாலு ஒரு காலத்துல போற இடத்துக்கு போனாலும் செய்யக்கூடிய கடமையை செய்யணுமே. ஒரு வாரிசு இருக்கா ஆம்பளை பிள்ளை? கிடையாது. ஆம்பளை பிள்ளை இல்லையானா கொல்லி முடிஞ்சவனா. அம்மா, பொட்ட பிள்ளை ஆனாலும் பொண்ணடி எத்தவனா. வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசுவோம். நல்ல வெள்ளை சட்டையும் வெள்ளை வேட்டி உடுத்தி பட்டால் நின்றுட்டோம்னா அவனை குறை போயிட்டு அங்க 4 பேர் நிற்பான். யாரு? யார்வாடியில் 4 இல்லை நின்றுட்டோம்னா அங்க 4 பேர் நிற்பான். இல்ல நம்ம ராமச்சந்திரனுக்கு வந்த வாழ்க்கையை பத்தியாடா. ஒரு சம்சாரம் கை ஏறிக்கலாம். குடிக்க கஞ்சி இல்லாம இருந்தா இப்ப அவன் போட்டுக்க ட்ரெஸ்ஸை பத்தியா மினுங்குது. பஞ்சு வச்சு சிரட்லாம் அடிக்காம அது காப்பி சட்டை புல்லன்ஸ்ல போட்டிருக்கான். கை மட்டுமா ஏறி இருக்கு, எல்லாமே ஏறி போய் வாழ்ந்தாலும் பேசணும் தாழ்ந்தாலும் பேசுவோம். அப்பேற்பட்ட உலகத்தில் நாளை ஒரு காலத்தில் நமக்கு குளத்தாங்க கரவரைக்கும் குடந்தூக்கோர் முதலை இல்லையே வந்தா. கம்மா கரவரைக்கு நமக்கு கருமல்லைய முதலை இல்லை என்று இந்த நாகக்கண்ணி பெண்கோடியாள், நாகக்கண்ணி பெண்கோடியாள் நாகராஜன் இடமதியில ஐயா இடம என்னவெல்ல சொல்வாளா. அவடி நாகராஜன் இடமதியில நாகக்கண்ணி பெண்கொடியா எங்கனவா ராஜவன் பிள்ளை வந்து கிடைப்பதப்போ என் பெருங்கவல தீர்வதப்போ எனக்கு மதல ஒன்று கிடைப்பதப்போ
சொல்லி நாகக்கண்ணி நாகராஜன் இடமதியில மதலை இல்லா கவலையால மதலை இல்லா மனக்கவலை அழுது மகள் புலம்புகிறா ஆறாத துயரம் கொண்டு அழுது மகள் புலம்பும் போது எவ்வளவோ ஆறுதலும் தேறுதலும் சொன்னாலும் பெண் மனசு கேட்க மாட்டேன். பெண் மனசு இளைய மனசு. ஆமா, பிள்ளை இல்லாத கவலை ஆண்களுக்கு அதிகமா பெண்களுக்கு அதிகமா? ஐயா, பிள்ளை இல்லாத கவலை வந்து ஆண்களுக்கு இருக்கு. சரி, வெளியே சொல்ல முடியாது. கூடுதல் ஆண்களுக்கு தான். ஓஹோ, ஆம்பளையில் தான் கவலையா? ஆமா, இந்த கவலையை கொண்டு வெளியே போய் சொன்னா 4 பேர் தெருல மதிப்பாங்களா? இந்த பொம்பளையாவது ஆத்தங்கர பக்கம் குழந்தைங்கிற பக்கம் அழுது குழந்தை தீர்த்துருவான். ஆம்பளை அதே மாதிரி செஞ்சா என்ன ஆகும்? நாடிக்கிடுவான், மரியாதை போயிடும். ஆமா, அதனால அதுக்குன்னு ஒரு வழி வச்சிருக்கோம். என்ன வழி? ஒரு 1000 ரூபாய் பீரோல திறந்து எடுப்போம். 1000 ரூபாய்? ஆமா. சரி, அதுக்கு குறைவா இருந்தா வெளியே போட்டுருவான். ஆமா, நேரா ஒரு சைக்கிள் எடுப்போம். சரி, கட்ட வண்டி. ஆமா, முடிஞ்சா பைக் எடுப்போம், இல்ல சைக்கிள் எடுப்போம். ஆமா, நேரா வண்டி விடுறோம். வள்ளியூர். ஆமா, வேற எங்கேயும் ஸ்டாப். ஆமா, குப்பை கிடங்கு. ஆமா, குப்பை கிடங்கு நீ போதே. அப்பா, நாங்க நேரா ஒரு பெயிண்ட். என்ன பெயிண்ட் கடை? பச்சை பெயிண்ட் எடுத்து கடைக்கு போவோம். அப்போ பச்சை பெயிண்ட் வீட்டுல ஜன்னல் அடிக்கவா? பெயிண்ட் வாங்கி வந்து தலையில விட்டவா? அப்படின்னா பெயிண்ட் கடைக்கு போன ஜன்னல் அடிக்கவா? எழுத்துல எழுதிருப்போம். அந்த பெயிண்ட் கிடையாது, ஓடுல மட்டும் தான் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். உள்ள கலர் கலரா இருக்கும் தைலம். என்ன தைலம்? அதான் நம்மளுக்கு சொந்த தைலம். ஓ, முட்டு வளர்த்த தைலம். ஊர லேகியம், எனர்ஜி. அது குடிச்ச பிறகு முட்டு வளர்த்துல வரும். அது வரைக்கும் வராது. அதை வாங்கணும். அப்படியே நேரா ஏர்வாடி ரூட்டுக்கு வரணும். சரி, அதுல ஒரு 5-6 புளிய மரம் கிடக்கு. அந்த புளிய மரத்தை அடியில உட்கார்ந்து. சரி, வெட்டி போட்டிருக்காங்களோ? ஆமா, புளிய மரத்துல உட்கார்ந்து திருக்கி அடிச்சுட்டு அங்கனே தூங்கி கவலை ஃபுல்லா போய்கிட்டு. ஓ, புளிய மரத்துல 5-6 கிளாஸ் கிடக்குங்களா? ஒரு கிளாஸ்? ஆமா, அந்த கிளாஸை பறக்கியா? ஆமா, அந்த கிளாஸை பறக்கி. ஆமா, கிளாஸ் சுத்தி கிடையாதுப்பா. 1000 ரூபாய் சரியா போச்சு. அதான் கேட்டேன். ஆமா, அதெல்லாம் இருக்கும் கிளாஸ். தண்ணி மிச்சம் இருக்கும். சரி, கூடுதாவும் நம்மளை போல நண்பர்கள் லேசா சாப்பிட்டு போட்டு போகல. அந்த புளிய மரத்துல நடக்கும். ஆமா, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு நேரம் அந்த புளிய மரத்து மூட்டை முடிஞ்சா வீட்டுக்கு வருவோம். இல்லைன்னா புளிய மரத்து மூட்டை அடுத்து தலையில தொங்கிருவியா? ஆமா, கவலையை ஃபுல்லா போக்கி இருந்து அப்படி கவலையை போக்குறாங்க. ஓஹோ, ஆமா, உங்க கவலையை பார்க்க இப்ப எவ்வளவு ஆகுதுன்னு? இப்போ 1000 ஆயிடுதுன்னா? ஆமா, அதான கேட்டேன். 1000 ரூபாய் நீங்க கொடுப்பீங்க. ஆமா, ஓஹோ, அவங்க நமக்கு வீட்டுக்கு அனுப்புனாங்க. ஆமா, ஐயா, உங்களுக்காவது 1000தோட போயிருது. அவங்களுக்கு என்ன? பெண்ணா பிறந்தவ வெளியில தலையை காட்ட முடியுமா ஐயா? என்ன என்ன ஐயா, தண்ணி எடுக்க போனா அங்க 4 ஜனம் குறை வேண்டுவேன். உனக்கு என்னடி அவசரம்? முந்திக்கிட்டு வரம்பா. ஒரு கடை தெருவுக்கு ஒரு ஜாமான் வாங்க போனா அங்க 4 ஜனம் குறைவ. உனக்கு வாய்ப்புல அழுவுதா, கைப்புல அழுவுதா, இல்ல தொட்டில பிள்ளைய போட்டு வந்திருக்கியா, இல்ல வயிற்றுல தான் பிள்ளைய வச்சிருக்கியா? என்ன முந்திக்கிட்டு வரம்பா? முந்திக்கிட்டு வர இல்ல வாழ்ந்தாலும் வேணும், தாழ்ந்தாலும் வேணும். ஐயகம் வண்ணா இருசி நல்ல மலடியன் உலகத்தார்கள் பேசுகிறார். ஐயா, எங்கனவன் வல்லவர் நான் உரைப்பேன் சொல்ல கேளும். நான் தான் மலடானே, அதனால எங்கனவா இனத்திலையும் குலத்திலையும் ஒரு அழகான பெண்ணை பார்த்து உங்களுக்கு திருமணம் முடித்தாலல்ல எந்த நாகக்கள்ளி கேட்கும் போது எந்த நாகமோடி ராஜமல்ல ஏ வாடி வெள்ளை நாகக்கள்ளி எனது வார்த்தை ஒன்ற சொல்ல கேடு. எம்மா 1000 பொன் கொடுத்தாலும் 1000 பொன் ஏ மாமா உங்க அழக போல லட்சம் மண்ணை கொடுத்தாரோ ஏ அம்மா அம்மா நாகக்கண்ணி ஓ லட்சம்
அடையாளம் போல் கிடையாதம்மா என்று சொல்லி நாகராஜ இந்த நாக கண்ணிடமதியில எம்மா கோடி பொண்ண கொடுத்தாரோ கோடி பொண்ணை ஓம் குணத்தை போல கிடையாதம்மா என்று நாகராஜன் சொல்ல போது நாகக்கண்ணி வெண்கொடியா எங்கனவா மன்னவர் எனது வார்த்தை சொல்ல கேடும் சுவாமி திருமணம் தான் வேண்டாம் என்றால் நம்முடைய இளமதியில எத்தனைய பிள்ளைகள் தாய் தகப்பை இல்லாம தாரணி உலகத்துல வாழ்ந்துவாரார் அதிலே ஒரு குழந்தை தன்ன தெத்துக்கு பிள்ளை வாங்கி தெத்துக்கு ஒரு நாம திறமையோடு வளர்த்திடலாம் ஜமவனத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி பிள்ளை வாங்கி பவிழோடு வளர்த்தீரலாம் என்று நாகக்கள்ளி வெண்கொடிய நாகராஜனிடமதியில் தெத்துக்கோரு பிள்ளைதான் திறமையோடு வளர்த்திட பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி பவிழோடு வளர்த்திட காதுக்கு ஒரு பிள்ளை வாங்கி நாம கட்டோடு வளர்த்திடலாம் கண்ணீர் உண்ண போது நாகமுடி ராஜமல்ல இந்த நாகராஜனிடத்தில் நாகக்கண்ணி வெண்கொடியாளானவள் பாதவத்தி நான் தான் மலடா போனேன் அதனால உங்களுக்கு இன்னொரு கல்யாணத்தை முடிச்சான்ல எப்ப சொல்லுவேன் பூ காட்டணும் மங்கள் காட்டணும் வா போவேன் ஐயா உங்களுக்கு இன்னொரு கல்யாணத்தை முடிச்சான்னா சொல்லு சொல்லு அப்படின்னா பாத்தீங்களா அப்பா உங்க கூட்டாளியா இருந்தா எப்பவுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பூ கட்டணும் போல பந்தல் கட்டணும் வா போவோம் மேல ஏ சாட்டை கையில் எடுப்பா அவ சாமுண்டி வைரவியா ஏ அட்டகாரி எட்டு பேரு ஏ வட்ட வட்ட ஆடுவாளு ஏ வடிவலை மாகாளி உனக்கு நாளான நாளையிரு ஆனல்ல விளவயிரு ஆமத்தி ஆமதியம் போடு உனக்கு நாகம் போடை பிடிக்க தாய நல்ல பாம்பு தாராட்டு ஆ குவை வந்து உறவையோடு உனக்கு புள்ள நரி தாராட்டு கோடு நம்ம ஒருவரவு ஏ உன்னான மணிப்புறவு ஏ உச்சிகிரி மாகாரி ஏ ராயான மாரியம்மா ஏ ஆடவ அழுவாளா ஏ அவைய தத்தம் போடுவாளா ஏ சிங்கமுக வாகனமா உனக்கு சிவன் கொடுத்த பாக்கியம்மா ஏ தண்டியலாம் பெருமடையா ஏ உச்சிகிரி மாகாரி ஏ ராயான மாரியம்மா ஏ அட்டகாளி எட்டு பேரு அவ கும்படுப்பா குடமெடுப்பா ஏ கோடி கொடை சேகரிப்பா ஏ அள்ளி வரம் கொடுப்பவரே ஏ வேப்பங்குளம் நகரத்திலா ஏ கொலுவிருக்கும் மாகாளி ஏ உச்சிகிரி மாகாளி ஏ ராயான மாரியம்மா ஏ வேப்பங்குள கையில் எடுத்து அவ விளையாடி வருவாளா உனக்கு முட்டை போல முனிகளகா ஏ மாவீர பல்லழகா ஏ ஆங்கார சொருவக்காரி ஏ உச்சிகிரி மாகாளி ஏ ராயான மாரியம்மா ஏ அட்டகாளி எட்டு பேரு ஏ வட்டமுட்ட ஆடுவாளே ஏ வடிவழகி மாகாளி
சாட்டை பிறந்தவம்மா சதுரகிரி பூமியிலே ஏ உச்சியிலி மாகாளி ஏ அம்பிகைய மாரியம்மா ஏ அட்டகாலி 8 பேரா ஏ நாராயண ஆலயிரா ஏ நல்லது மகளமயிரா ஏ மத்தியான மணியம் போரு மதிய உச்சி வேலையிலே ஏ ஆதாரி ஓட்டுவாரா ஏ ஆயிரம் நல்லுடையா ஏ அட்டகாலி 8 பேரோ சிவப்பு நல்ல சேலக்காரி செந்தூர பொட்டலை மாறி மாறி பிறந்தாடா ஏ வேப்பங்குளம் மாரியம்மா ஏ அங்கார சொருவக்காரி ஏ அம்பிகை மாரியம்மா ஏ உச்சியில விழுந்தச்சாடா உனக்கு உலகமெல்லாம் நீராடு ஏ ராய கிழக்கே விழுந்த சாடா ஏ அம்பிகை மாகாளி உனக்கு கீழ்கடல் தீர்த்தமாடு எம்ம மேற்கே வந்து விழுந்த சாடை ஏ உச்சீரி மாகாளி ஏ தாயான மாறி அம்மா உனக்கு மேலடல் தீர்த்தமாடா அடே ஏ சாட்டை கையில் அடுப்பா ஏ தாயே சாமுண்டி வைரவியா ஏ அம்பிகை மாகாளி என் நீர்வரியா மாரியம்மா ஏ வட்ட நல்ல புட்டுக்காரி ஏ வடிவழகி மாகாளி மாக்காரங்கை ஒன்று கூடி ஏ அதாதி ஓடுகிறாள் அவளுக்கு சிங்கமோக வாகனம்மா ஏ ராஜேஷம் கொடுத்த பாக்கியம்மா எம்மா ஆனை மோக தண்டியேராம் நல்ல அறம் கொடுத்த பாக்கியமாம் ஆண்டீரம் பெரும்படையாம் ஏ உச்சி மாகாளி ஏ ராயான மாரியம்மா ஏ அக்காடு நங்கையம்மா ஏ ஆடிவார வாடிவாராள் அவள் ஆடாடி போடுகிறாள் அவள் வேம்பலதான் குடியிருப்பா ஏதாய விளையாட்டை யார் அறிவா அங்கப்பையில் குடியிருப்பா அவ கண்ணால யார் அறிவா ஏ உச்சியிலி மாகாளி ஏ அம்மையான மாரியம்மா இந்த உடுக்கக்குள்ள அடங்கி இருக்கும் ஓங்காரத்தை அவளே பம்பைக்குள் அடங்கியிருக்கும் உன் பால்வினையை யார் அறிவார் ஏ உச்சியிலி மாகாளி ஏ அம்மையான மாரியம்மா உனக்கு வேப்பங்கூட கையில் எடுத்து ஏ ராயே விளையாடி வருவாள் உச்சி மாகாளி மாரியம்மா அந்த வேம்புக்குள்ள அடங்கி இருக்கும் உன் விளையாட்டை யார் அறிவார் உனக்கு கத்தியோட வேப்பிலையா ஏதாய காணியோட அருந்தா உனக்கு ஈட்டியோட வேப்பிலையா இந்த ஈஸ்வரியா அருந்தா அந்த வேப்பிலைக்குள் உள்ளே இருக்கும் உன் விளையாட்ட கப்பறைக்குள் உள்ளிருக்கும் கண்மலரை யார் அறிவார் ஏ உச்சியிலி மாகாளி ஏ மாறி மாறி பிறந்தவளா ஏ ராஜார மாரியம்மா அம்மா வேப்பங்கூட நகரத்துறா ஏ விளையாடி வாராள எம்மா ஊரை காக்கும் உத்தமிய அந்த உலகளந்த அந்த அங்கையம்மா ஏ ராய நாடு ஓட்டு நாயகிய அந்த நாராயண அந்த அங்கையம்மா
அம்மா உன்னை போல தெய்வத்தை தான் இந்த உலகத்துல பார்க்கலையா ஏதாவே அள்ளி வரம் கொடுப்பவளா ஏ அம்பிகைய மாகாளி உனக்கு முட்டை போல மொழி அழகா ஏ ராய மலவீர பல்லழகா ஏ அங்கார சொருவக்காரி ஏ உச்சீரி மாகாளி ஏ தாயா மாரியம்மா அவ மஞ்சளான முகத்தழகி அந்த மகனோட தங்கையவா ஏ சிவப்பு நல்ல சேலக்காரி செந்தூர போட்டாளே